முத்து வந்து நேராக வந்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே பார்த்துட்டு வந்து என்ன மாப்பிள்ளை திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து ஒரு வரன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மீனாவுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை ஒரே புள்ள அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை எனக்கு தெரியும் மாப்பிள்ளை நீங்கள் நல்லா வந்து மாப்பிள்ளையை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மீனாவோட தம்பிக்கும் அவங்க தங்கச்சிக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன வர சொல்லிடலாமா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. வர சொல்லிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே நான் எப்படி வர சொல்கிறது எல்லாம் வந்து நம்ம வந்து சீதா தான் வர சொல்லணும் அப்படின்னு அதிர்ச்சி என்னம்மா சொல்கிறீங்கன்னு. ஆமாம் அருண் வீட்டிலேருந்து வர சொல்ல போகிறோம். அப்போ அருண் வீட்டில் நீ தானே பேசி வர சொல்லணும். உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தானே அப்படின்னு அதிர்ச்சிடுறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா? ஆமாத்த நானும் யோசனை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு வேளை வந்து நம்ம சீதாவோட அப்பா இருந்தால் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, பொண்ணோட விருப்பம் தானே முக்கியம்னு யோசிச்சிருப்பாரு. நான் அப்படி யோசிக்கலையே நான் மாமான்ற முறையில் தானே யோசித்தேன். ஒரு நிமிஷம் அப்பாவை யோசித்து பார்த்தேன் சீதாவுக்கு. அப்போ தான் எனக்கு சீதாவோட வழி என்னென்னு புரிஞ்சுது. அதனால தான் முடிவு பண்ணிட்டேன் சீதாவுக்கு அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை உண்மையிலே பெரிய விஷயம் மாப்பிள்ளை, ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்னாங்க. எனக்கு எதுக்கு நன்றி நான் வந்து இவ்வளோ நாள் இதை யோசிக்காமல் இருந்துட்டேன். அதுதான் தப்பு மாமா, நீங்கள் கிரேட் மாமா, சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிறாரு வந்து அவங்க வச்சான். அதை பார்த்துட்டு வந்து விட்ரா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மாமா உண்மையிலே மனசு மாறி தான் சொல்கிறீங்களா? உண்மையிலே தாம்மா சொல்கிறேன், நீ அவங்க வீட்டிலேருந்து வர சொல்லி பேசிடலாம் அப்படின்னு அப்படியே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க சீதா. மாமா இவ்வளோ நல்லவராக இருக்கார், ஆனால் நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு சீதாவில் தாங்க முடியல. என்ன சீதா முகம் மாறுது? சந்தோஷமான விஷயம் தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சரிங்க மாமா நான் சொல்கிறேன். சீதா உனக்கு நினச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமா தான், நம்ம வீட்டு மாப்பிள்ளை தான். அவர் பார்த்தியா உன் மனசை எப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆமாம் சீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் சொல்கிறாரு. சீதா மனசு கஷ்டப்படுறாங்க, மாமாவுக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கஷ்டத்தோடையே இருக்காங்க மீனா. அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, எதனால் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி என் தங்கச்சியோட வாழ்க்கையை பார்த்து தான் அப்படின்னோடனே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசாமல் ரிஜிஸ்டர் மேரேஜும் உன் தங்கச்சிக்கும் அருணுக்கும் பண்ணி வச்சுடுங்க, இந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. என்ன இவ பார்த்த மாதிரியே சொல்கிறா அப்படின்னு ஸ்ருதியை பார்க்குறாங்க. உடனே அந்த டைமில் கரெக்டாக அவங்க மாமனாரும் மாமியாரும் 2 பேருமே வராங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, அதை எப்படி பண்ணி வைப்பாங்க, மீனாவும் சரி நம்ம வந்து சீதாவும் சரி 2 பேருமே வந்து வீட்டை வந்து எதிர்த்து எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. நல்ல பசங்க அவங்க, வீட்டில் இருக்க பெற்றவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. இதை தான் முத்து புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் கூடிய சீக்கிரம் அவனும் புரிஞ்சுப்பான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு ஃபோன் வருது. உடனே சீதா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சீதா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னொன்னே, அக்கா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன்க்கா, இந்த மாதிரி மாமா கல்யாணத்துக்கு சமைச்சிட்டாருக்கா, அருண் வீட்டிலேருந்து வர சொல்லி. நிஜமாக அப்படி சொல்கிறேன்? ஆமாக்கா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சீதா சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே அழறாங்க. ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆமாக்கா எனக்கும் அதான் கில்ட்டியாக இருக்குக்கா, மாமா கிட்டே நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து முத்து வர, முத்து வந்தோடனே ஓடி போயிட்டு கட்டிக்கிறாங்க. நம்ம வந்து மீனா என்னாச்சு மீனா அப்படின்னோடனே, நீங்கள் கல்யாணத்துக்கு சமைச்சிட்டிங்களா அப்படி. ஆமாம் மீனா, நான் அப்பாவாக இருந்து யோசிச்சு பார்த்தேன், சீதாவுக்கு வந்து எதுக்காக நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் யோசிச்சு தான் இப்படி பண்ணேன் அப்படின்னோடனே. நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆளுங்க, சாரிங்க உங்களுக்கு தெரியாமல் நான் சீதாவுக்கும் வந்து அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. மீனா நீயா இப்படி பண்ண, என்ன நினச்சி கூட பார்க்க முடியல, இவ்வளோ பெரிய துரோகத்தை உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சது, இதுக்கப்புறம் நான் முடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஏங்க அப்படி சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. கோச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க நம்ம மீனா. ஐயோ அவர்கிட்ட சொன்னோம் அவ்வளோதான், இந்த நிமிஷமே என்னை வெறுத்துருவார், அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. உடனே வந்து முத்து வீட்டுக்கு வராரு. முத்து என்ன மீனா உன் தங்கச்சி சொன்னாலா ஃபோன் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா வீட்டில் சொன்னாங்களா இல்லையா அப்படின்னோடனே. சொன்னாங்க. எப்படிங்க திடீர்னு மனசு மாறினீங்க? அதுவா அது ஒரு பெரிய கதை மீனா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போ தான் புரிஞ்சுது மீனா எனக்கு. இவ்வளோ நாள் சீதாவுக்கு ஒரு மாமாவை இருந்து யோசனை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் யோசனை பண்ணி பார்த்தேன், உங்கள் அப்பாவோட நிலைமையிலேருந்து அவளோட அப்பாவாக நினச்சா அவளோட வாழ்க்கை தான் முக்கியம்னு தோணுச்சு. ஒரு நிமிஷம் உன் அப்பாவா நான் மாறிட்டேன் மீனா அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சி அடைஞ்சு அப்படியே அழந்து வந்து அப்படியே வந்து கை கட்டிக்கிறாங்க. மீனா என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கேங்க, உண்மையிலேயே வந்து நீங்கள் பெரிய ஆளுங்க உங்கள் மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மீனா வந்து கட்டிக்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறார் முத்து.